ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எல்லாத்தையும் எப்படி காப்பி பண்ணுறது. ஒரு இமேஜ் இருக்குது, அதில் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, நிறைய பேராகிராஃப் இருக்குது. இல்லை நீங்கள் ஹேண்ட் ரைட்டனாக ரைட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ரைட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் ஹார்ட் காப்பிலேருந்து சாஃப்ட் காப்பியாக மாற்றணும். அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்ற பற்றியான வீடியோ தான் இது. ஈஸியாக நீங்கள் இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸ் டிஃபால்ட்டாக எல்லார் மொபைல்லையும் இருக்கும். இல்லாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் போய் நீங்கள் கூகுள் லென்ஸ்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த கூகுள் லென்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த கூகுள் லென்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜஸை ஷோ பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண இமேஜ் ஹேண்ட் ரிட்டன் இமேஜ். இப்போது இதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்லேட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டுக்கும் பக்கத்தில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறது. செலக்ட் ஆல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே காப்பி டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த காப்பி டெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை எதில் காப்பி பேஸ்ட் பண்ணணுமோ அதில் நீங்கள் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய நோட் பேடில் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் மேலே பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் காட்டுது. நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது அந்த இமேஜஸில் இருந்த டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி ஆகி இங்கே ஷோ ஆகுது. நம்ம ஹேண்ட் ரிட்டனாக இருக்கிற இமேஜஸில் எந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக தெரியுதோ, நல்லா விசிபிளாக இல்லாமல் இன்விசிபிளாக லைட்டாக தெரியுதோ அந்த லெட்டர்ஸ்லாம் எப்பயாவது காப்பி ஆகாமல் போகிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் டார்க்காக எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பி ஆகிடும். அது மட்டும் இல்லை, இதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. அதை நீங்கள் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்கிறது இங்கிலீஷு, எனக்கு தமிழில் வேணும் அப்படின்றதுனால நான் இங்கிலீஷ் டு தமிழை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாறிடும் லெட்டர்ஸ் எல்லாமே. இதே நீங்கள் மலையாளத்தில் இருக்குது, உங்களுக்கு தமிழில் வேணும். இப்போ நான் ரீசெண்டாக கேரளா போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் ஃபுல்லாக மலையாளத்தில் இருந்தது மெனு. நான் அதை ஜஸ்ட் இந்த லென்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். மலையாளம் டு தமிழ் கொடுத்தேன். மலையாளத்தில் இருக்கிற எல்லா அந்த மெனு கார்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸோட நேமும் எனக்கு தமிழில் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட நேம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் சர்ச் பண்ணால் போதும். சர்ச் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை லைவாக ஒரே ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறா. சர்ச் கீழே தேர்ட் ஆப்ஷனாக சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இமேஜை நீங்கள் இந்த சென்டரில் சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இதை இப்படி ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இந்த இமேஜை ஷோ பண்ணுங்கள். ஷோ பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் என்ன இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன, ஒரு டவர் ஃபேன். கீழே அந்த டவர் ஃபேனோட இமேஜ் ஷோ ஆகுது. இதே சேம் டவர் ஃபேன் இருக்குது. இந்த டவர் ஃபேன் இதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனாக ஷாப்பிங் அப்படின்றது இருக்கும். இந்த ஷாப்பிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேனோட ஆப் லிங்க் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ ஃப்ளிப்கார்ட்னா இந்த ஃபேன் ஃப்ளிப்கார்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத ஈஸியாக நீங்கள் இங்கேருந்தே வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டோட நேம் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் டைனிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபுட்டை நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் போதும். அது என்ன ஃபுட்டு அப்படின்றத அதோட நேம் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுட்டு மட்டும் இல்லை, ஆப்ஜெக்டோட நேமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்தோட பேர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்கன்ற நேம் கூட அதில் உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த கூகுள் லென்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வெளியில் டூரோ அப்படி இல்லைனா வந்து வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா வந்து அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ போகிறாங்க அப்படின்னா வந்து அங்கே அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியன்ஸாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கிற லாங்குவேஜில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.